சார் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாரும் இவ்ளோ லாஸ் ஆகுறாங்களே! அதுக்கு கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இதில் நிறையா லாஸ் பார்க்குறாங்க, அதுலேருந்து மீண்டு வரக்கு டிப்ஸ் மாதிரி கேட்குறீங்க. நல்ல கேள்வி தான். இதுக்கு ஒரு 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது மேடம். 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் என்ன தப்பு இருக்குது அதுதான் நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம பார்க்குறப்ப நமக்கு நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதனால நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோம், இந்த தப்பை மறுபடியும் நம்மளால் தவிர்க்க முடியாதா, இதில் வேறு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஒன்று. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ட்ரேட் லாகுன்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். ஒரு ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா எதனால வாங்குகிறோம், ரீசன் பிஹைண்ட், அதோட என்ட்ரி பாயிண்ட் என்ன, எக்ஸிட் பாயிண்ட் என்ன, என்னென்ன எமோஷன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இந்த இது ஸ்டாக்கை நம்ம வாங்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ விற்று ஒரு கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் முடிக்கிறப்ப என்னென்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோன்றதை நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறணும். அதில் நமக்கு தெரியும். ஃபோமோ அப்படின்னு சொல்லுவோம். FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இப்போ நம்ம வாங்குறோன்னா இந்த ஸ்டாக் வந்து கூடிரும், அடுத்து வாங்க முடியாமல் போயிடும், லாபத்தை நம்ம விட்டுருவோம் அப்படின்றதுக்காண்டி நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறது. மூணாவது வந்து என்னென்னா அவாய்டு ட்ரேடிங், அதாவது டிரான்சாக்ஷன் ஃபார் ஃபியூ டேஸ். ஒரு லாஸ் பார்த்துட்டிங்கன்னா உடனே போய் அடுத்தது இப்போ விட்டதை பிடிக்கணும்னு பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்ம எமோஷ்னலாகவும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சரி, நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியும். இப்போ இதை நம்ம பண்ணுறப்ப நம்ம தவறான டெசிஷன் மேக்கிங் இருக்காது, ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய எரிச்சல், பயம், ஃபியர் இருக்காது. ரிவெஞ்ச் ட்ரேடிங் பேர், நான் விட்ட லாஸை மறுபடியும் பிடிக்கிறேன், அதை வந்து நம்ம பண்ண மாட்டோம். நாலாவது வந்து எடுத்திங்கன்னா அவாய்ட் கெட்டிங் ட்ராப்டு. நிறைய இன்வெஸ்டார் அட்வைசர் வந்து சொல்லுவாங்க, இந்த ஸ்டாக்கு வாங்குங்க, இது வந்து பென்னி ஸ்டாக்கு, நல்லா நம்ம ₹1 ₹2 வாங்கினாலே ₹100 ₹200 போயிடும். இந்த ஸ்டாக் வாங்குங்க, ₹1000 ₹2000 போகும். இது மாதிரி தவறான ப்ராமிஸ் பண்ணுவாங்க. சின்ன ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்குன்னு பேர். இங்கே நம்ம இங்கே தேனியில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி தான் ஒரு டாக்டர் ஏதோ ₹10 லட்ச இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அது வந்து ஒரு 80% ஒரு என்ன சொல்ல 18 லேக்ஸ் கெயின் ஆயிடுச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் ஒரு 15-20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா 25-30 லேக்ஸ் கிட்ட போயிடுச்சு. அடுத்தது என்னென்னா இன்னும் ஒரு 15-20 லட்சம் போடலான்ற மைண்ட் செட்டில் இருந்திருக்காரு. அப்போ அங்கே கூட இருக்க அந்த ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸில் இருந்து, சார் இது வந்து கால்ஸ் வருது, ஃபேக்கான கால், இது யாரும் நம்பாதீங்க, அவங்க கிளையண்ட்டை கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அப்படியான்னு சொல்லி அவர் அந்த கிடைச்ச ப்ராஃபிட் 8 லட்சமோ 20 லட்சமோ மொத்தம் ஒரு 30-35 லட்சம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துட்டார். பார்த்தா அவர் விற்ற ஒரு 3 டேஸோ இல்லை ஒரு 3 வீக்ஸ்லையோ அந்த ஸ்டாக்கு ₹200-300 போனது கடைசி ₹5 வந்து இப்போ வரைக்கும் சும்மா அன்லிஸ்டட் கம்பெனியாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அவர் அந்த டைமில் வெளியில் வந்தனால தப்பிச்சார். இல்லை என்ன சொல்ல, ஒரு தவறான அட்வைசர் பற்றி கேட்டிருந்தாருன்னா ஒரு சாதாரண ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்கு இவ்வளோ தூரம் பெரிய ட்ராப்பில் வந்து மாற்றிருப்பார். அதனால் அவாய்ட் கெட்டிங் ட்ராப்டு. அடுத்த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பேர், டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நமக்கு ஒரு ஸ்டாக்கில் ஒரு 80,000 லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்டாக்கில் 30,000 நஷ்டம் வருதுன்னா நம்ம அந்த 30,000 ஸ்டாக்கை விற்காமல் இருந்தோம், 80,000 லாபம்னா அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். நம்ம லாஸ் 30,000 நீங்கள் விற்றுட்டீங்கன்னா 50,000 நெட்டு லாஸ். நீங்கள் 50,000 மட்டும் டேக்ஸ் கட்டினா போதும். அப்போ உங்களோட லாஸை வந்து டேக்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 10,000 20,000 டேக்ஸ் கட்டுற இடத்துல உங்களுக்கு பாதி மிச்சம்னா அந்த 30,000 லாஸ் வச்சு நீங்கள் சரி கட்டிக்கலாம். அடுத்து ஜாயின் ஏ கம்யூனிட்டி. நல்லா ஒரு என்ன சொல்ல, ஒரு கம்யூனிட்டியோடு சேர்ந்து நல்லா ஒரு ஃபைனான்சியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டீமோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, சிமிலர் மைண்ட் செட்டில் இருக்கவங்க, காமன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, நிறையா மக்களை வந்து நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக ஜாயின் பண்ணி ஒரு கம்யூனிட்டியை ஒரு ஃபோரம் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு டிஸ்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் இலகுவாக இருக்கும். 7வது ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா அதர் மார்க்கெட், அதர் அசட்டில் வந்து நம்ம பண்ணலாம். ஸ்டாக் மட்டும் தான் வருமானம்னு கிடையாது. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கோல்டு பண்ணுங்கள், கமோடிட்டி மார்க்கெட் பண்ணுங்கள், கரன்சி மார்க்கெட் இருக்குது அதில் பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கிடையாது. அடுத்து கீப் ஏ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அது முக்கியம். அதாவது
நம்ம பார்க்குற பார்வை, உள்வாங்குற விதம் நல்லா பாசிட்டிவான மைண்ட் செட்டாக இருந்துச்சுன்னா, எந்த ஒரு டிகிரேடோ, டிஸ்கரேஜோ, டிமோட்டிவேஷனோ இல்லாமல் பாசிட்டிவான மைண்ட் செட்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஃபியர், ஒரு பயம் என்ன சொல்ல வராது. டவுட், சந்தேகம் பெருசாக இருக்காது. ஃப்ரஸ்ட்ரேஷன், எரிச்சல் இருக்காது. ஆப்டிமிசமாக, டிட்டர்மினேஷனோட நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போவீங்க. அதாவது நான் 8 ஸ்ட்ராட்டஜி வந்து மொத்தம் சொல்லியிருக்கேன். அதை சம்மரைஸ் பண்ணுறேன். மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணுறது, ஒரு ட்ரேட் லாக் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது, அவாய்டு ட்ரேடிங் ஃபார் ஃபியூ டேஸ், அவாய்ட் கெட்டிங் ட்ராப்டு, யூஸ் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஜாயின் எ ட்ரேடிங் கம்யூனிட்டி, லேர்ன் ஃப்ரம் அதர் மார்க்கெட் ஆர் அசட், கீப் ஏ பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. இந்த 8 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் மாறிடுவீங்க. ப்ராஃபிட்னாலும் சரி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட மாட்டீங்க, லாஸ்னாலும் சரி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பண்ணுறீங்க. சரியா? தேங்க்யூ.